ஹாய் ஹலோ வெல்லூருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம திருமலா திருப்பதி இன்ஃபோ பை கேஹெச்எம் சேனல்ல திருமலை திருப்பதி இன்றைய தரிசன தகவல்கள் பார்க்கலாம். கீழ் திருப்பதியில இலவச தரிசன டோக்கன்கள் கொடுக்கப்படக்கூடிய விஷ்ணு நிவாசம், ஸ்ரீனிவாசம் மற்றும் பூதேவி காம்ப்ளெக்ஸ்ல இன்று ஏப்ரல் 1ஆம் தேதி அதிகாலை 5 மணி தொடங்கி நாளை ஏப்ரல் 2ஆம் தேதி வியாழக்கிழமைக்குரிய தரிசன டோக்கன்களான எஸ்எஸ்டி டோக்கன்கள் 8000 டோக்கன்களும், திவ்ய தரிசன டோக்கன்கள் 2000 டோக்கன்களும் கொடுக்க ஆரம்பித்தாங்க. நாளை வியாழக்கிழமை என்பதனால குறைவான தரிசன டோக்கன்கள் தான் இன்னைக்கு கொடுத்திருக்காங்க. குறைவான எண்ணிக்கையில டோக்கன் கொடுத்த காரணத்தினால டோக்கன்களும் வேகமாகவே கொடுத்து முடிக்கப்பட்டிருக்கு. எஸ்எஸ்டி டோக்கன்கள் காலை 6:05 மணி வரைக்கும் கிடைத்தது. திவ்ய தரிசன டோக்கன்கள் காலை 6:35 மணி வரைக்கும் மட்டுமே கிடைத்தது. இனி இந்த எஸ்எஸ்டி டோக்கன் மற்றும் திவ்ய தரிசன டோக்கன் கவுண்டர்கள் நாளை ஏப்ரல் 2ஆம் தேதி அதிகாலைக்கு ஓபன் செஞ்சு நாளை மறுநாள் வெள்ளிக்கிழமைக்குரிய தரிசன டோக்கன்கள் கொடுக்க ஆரம்பிப்பாங்க. நீங்க இன்னைக்கு போய் உங்களுக்கு தரிசன டோக்கன்கள் கிடைக்கலனா இன்று முழுவதுமே திருப்பதியில வெயிட் பண்றதுக்கு பதிலாக திருமலைக்கு நேரடியாக போய் சர்வ தரிசனம் கியூல நீங்க ஜாயின் பண்ணி தரிசனம் பார்த்துட்டு வரலாம். திருமலையில கடந்த 4-5 நாட்களாகவே நேரடி சர்வ தரிசனம் மூலம் தரிசனம் பார்ப்பதற்கு 8 மணி நேரம் ஆகிறதாக டிடிடி குறிப்பிட்டிருக்காங்க. நேரடி சர்வ தரிசனம் மூலம் தரிசனம் பார்த்துட்டு வர்றதுக்கு சுமார் 6 மணி நேரத்திலிருந்து 12 மணி நேரம் ஆகலாம். நேற்று நேரடி சர்வ தரிசனத்துல தரிசனம் பார்ப்பதற்கு 10 மணி நேரம் ஆனதாக நம்முடைய சேனல் ஃபாலோவர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. மதியம் 2 மணிக்கு கியூல ஜாயின் பண்ணியிருக்காங்க. நைட் 10:15 மணி வரைக்கும் கம்பார்ட்மெண்ட்லேயே இருந்திருக்காங்க. அதற்கடுத்து 10:15 மணிக்கு கம்பார்ட்மெண்ட் ஓபன் செஞ்சு 12:15 மணிக்கு தரிசனம் பார்த்துட்டு கோவிலை விட்டு வெளியே வந்திருக்காங்க. அவங்க தொடர்ந்து 8 மணி நேரம் கம்பார்ட்மெண்ட்ல வெயிட் பண்ண ரீசன் மதியம் 2 மணிக்கு ஜாயின் பண்ணிருக்காங்க. மதியம் 3 to 4:30 வரைக்கும் சீனியர் சிட்டிசன் தரிசனம் இருக்கு. சீனியர் சிட்டிசன் தரிசனம் கம்ப்ளீட் ஆன உடனே 4:30 மணிக்கு விஐபி பிரேக் தரிசனம் ஸ்டார்ட் ஆகிடும். அதுவுமே 1:30 மணி நேரத்துல இருந்து 2 மணி நேரம் தரிசனத்திற்கு ஆகும். அது கம்ப்ளீட் ஆன பிறகு கொஞ்ச நேரத்துக்கு மறுபடியும் பக்தர்களை தரிசனத்திற்காக அலோ பண்ணுவாங்க. மறுபடியும் நைவேத்தியத்திற்காக கியூ ஸ்டாப் பண்ணிடுவாங்க. நைவேத்தியம் மாலை 7 மணிக்கு ஆரம்பிக்கும். அதற்கு ஒரு 1/2 மணி நேரத்திலிருந்து 3/4 மணி நேரம் தரிசனம் ஸ்டாப் பண்ணி வைப்பாங்க. அதற்கடுத்து தான் தரிசனம் கண்டினியூஸா ரிசீவ் பண்ணுவாங்க. ஸோ அவங்க மதியம் 2 மணிக்கு உள்ள போன உடனே சீனியர் சிட்டிசன் தரிசனம் எல்லாமே ஸ்டார்ட் ஆகியிருக்கும். அதனால தொடர்ந்து அவங்க கம்பார்ட்மெண்ட்ல வெயிட் பண்ணக்கூடிய சூழ்நிலை இருந்திருக்கும். அவங்க போயிட்டு வந்த பிறகு இன்னைக்கு தரிசனத்திற்கு கியூல கூட்டம் குறைவாக தான் இருந்துச்சுன்றதும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த 3 மணி தொடங்கி 6:30 மணி வரைக்கும் என்பது டெய்லியுமே பிரேக் ஆகக்கூடிய நேரம் தான். சீனியர் சிட்டிசன் தரிசனத்திற்காகவும் விஐபி பிரேக் தரிசனத்திற்காகவும் கியூ ஸ்டாப் பண்ணிடுவாங்க. எந்த தரிசன டிக்கெட் ஹோல்டர்ஸையும் கோவிலுக்குள்ள அனுமதிக்க மாட்டாங்க. மதியம் 3 to 4:30 மணிக்கு சீனியர் சிட்டிசன் தரிசனம், 4:30 மணியிலிருந்து 6:30 மணி வரைக்கும் விஐபி பிரேக் தரிசனம் இருக்கும். அதற்கடுத்து கொஞ்ச நேரம் தரிசனத்திற்கு போன பிறகு மறுபடியும் 7 மணிக்கு நைவேத்தியம் ஸ்டார்ட் ஆகும். அங்கிருந்து ஒரு 1/2 மணி நேரம் 3/4 மணி நேரம் மறுபடியும் கியூ ஸ்டாப் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ இந்த சிச்சுவேஷன் டெய்லியுமே ரிப்பீட் ஆகும். அதனால எப்பவுமே எந்த தரிசன டிக்கெட்டாக இருந்தாலும் தரிசன நேரமானது நம்ம கியூல ஜாயின் பண்ணக்கூடிய நேரத்தை பொறுத்தும் அன்றைய நாள் திருமலையில இருக்கக்கூடிய பக்தர்களினுடைய கூட்டத்தை பொறுத்தும் கொஞ்சம் கூடுதலாகவோ குறைவாகவோ கூட ஆகலாம். இன்று காலை சுமார் 10:20 மணிக்கு நேரடி சர்வ தரிசனத்தினுடைய ஸ்டேட்டஸ் செக் பண்ணி பார்த்த சமயத்துல நேரடி சர்வ தரிசனத்தினுடைய ரிப்போர்ட்டிங் பாயிண்ட் கிருஷ்ண தேஜா சர்க்கிள் 2279 பக்தர்கள் ஆல்ரெடி கம்பார்ட்மெண்ட்ஸ்ல நேரடி சர்வ தரிசனத்திற்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. 13,950 பக்தர்கள் நேரடி சர்வ தரிசனம் மூலம் தரிசனம் பார்த்து முடித்திருப்பதாகவும், மேலும் 18,771 பக்தர்கள் இன்று நேரடி சர்வ தரிசனம் மூலம் தரிசனம் பார்க்க முடியும் என்பதையுமே டிடிடி மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. திருமலையினுடைய ஆஃப்லைன் ரூம் புக்கிங் கவுண்டர் இன்று காலை 10:20 மணிக்கு ஸ்டேட்டஸ் செக் பண்ணி பார்த்த சமயத்துல அதிகாலை 5 மணிக்கு திருமலையினுடைய சிஆர்ஓ ஆஃபீஸினுடைய பேஸ்மெண்ட் ஃப்ளோர்ல இருக்கக்கூடிய ஆஃப்லைன் ரூம் புக்கிங் கவுண்டர் ஓபன் பண்ண சமயத்துல 1900 ரூம்களோடு கோட்டா ஓபன் பண்ணியிருக்காங்க. 1858 ரூம்கள் ரெஜிஸ்டர் ஆகி இருந்தது. 737 ரூம்கள் வேக்கண்டாக இருந்தது. ரூம் தேவைப்படக்கூடியவங்க சிஆர்ஓ ஆஃபீஸினுடைய ஆஃப்லைன் ரூம் புக்கிங் கவுண்டர் கியூல ஜாயின் பண்ணி ரூம் வாங்கிக்கலாம். இன்று ஏப்ரல் 1ஆம் தேதி திருமலையில பௌர்ணமி கருட வாகன சேவை கேன்சல் பண்ணியிருக்காங்க. இன்று கருட வாகன சேவைக்கு பதிலாக வசந்தோத்சவத்தினுடைய இறுதி நாள் என்பதனால திருமலையினுடைய உற்சவமூர்த்திகள் ஸ்ரீதேவி பூதேவி சமேதமான மலையப்ப சுவாமி, ருக்மணி சமேதமாக நவநீத கிருஷ்ணர், சீதாதேவி சமேதமாக ஸ்ரீராமர், லக்ஷ்மணர் மற்றும் ஆஞ்சநேயர் இவங்க எல்லாருமே ஒரு சேர மாலை நேரத்துல திருமலை கோவிலினுடைய மேற்கு மாட வீதியில W2 கேட்ல இருக்கக்கூடிய வசந்த மண்டபத்திலிருந்து ஒரு சேர புறப்பட்டு மாட வீதிகள்ல வலம் வந்து பக்தர்களுக்கு தரிசனம் கொடுப்பாங்க.
நேற்று மார்ச் 31ஆம் தேதி திருமலை தரிசனத்திற்கு வந்த மொத்த பக்தர்களினுடைய எண்ணிக்கை 73,519. முடிக்காணிக்கை கொடுத்த பக்தர்கள் 21,564. உண்டியல் காணிக்கை 4.3 கோடி. டோக்கன் இல்லா நேரடி சர்வ தரிசன பக்தர்கள் நேற்று 4 கம்பார்ட்மெண்ட்ஸ்ல வெயிட் பண்ணிட்டு இருந்ததாகவும் அவர்களுக்கு தரிசனத்திற்கு 8 மணி நேரம் ஆனதாகவும் டிடிடி குறிப்பிட்டிருக்காங்க. 300 ரூபாய் தரிசன டிக்கெட் மூலம் தரிசனம் பார்ப்பதற்கு 2 முதல் 5 மணி நேரமும், டோக்கன் மூலம் தரிசனம் பார்ப்பதற்கு 3 முதல் 6 மணி நேரமும், டோக்கன் இல்லா நேரடி சர்வ தரிசனம் மூலம் தரிசனம் பார்ப்பதற்கு 6 முதல் 12 மணி நேரமும் ஆகலாம். திருமலை மற்றும் திருப்பதி தரிசன தகவல்கள் உடனுக்குடன் உங்களுடைய மொபைலில் கிடைப்பதற்கு எங்களுடைய சேனலினுடைய வாட்ஸ்அப் மற்றும் டெலகிராம் சேனல்ஸில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். வாட்ஸ்அப் மற்றும் டெலகிராம் சேனல்ஸினுடைய லிங்க் இந்த வீடியோனுடைய ஃபர்ஸ்ட் கமெண்ட்டில் நான் கொடுத்துருக்கேன். மீண்டும் ஒரு நல்ல தகவலுடன் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.